ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு வந்து ரம்யா டுடேல வீட்டெல்லாம் அதுவும் காட்டல, கடை தான். ஸோ கடையில் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் வேலை இருக்குது. அதுக்காக ஒரு 2-3 நாளாக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். கடையில் வந்து கேமரா செட் பண்ணணும், அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஆனால் என்ன கேமரா வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு ஒரே மண்டக்குள்ள ஒரே இதுவாக ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஒரு கடைனா ஒரு கேமரா வச்சாதான் செட் ஆகும் இல்லையா? அதுவும் துணி கடை கொஞ்சம் பார்த்து வைக்கலாம். அப்புறம் ஸ்டேஷனரி கடை இருக்குது, நமக்கு 2 கடை வச்சுருக்கோம். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா அப்படி தெரியல. நம்ம 2 கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஒரு கடை வந்து உங்களுக்கு ஸ்டேஷனரி கடையா இருக்கும், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்றுல வந்து உங்களுக்கு ட்ரெஸ் ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ வீட்டில் வேலை முடிச்சு நான் போறேன் அது இங்கே தான் வருவேன். இங்கே வருவாங்க வேலைக்கு வந்துட்டு மதியம் மட்டும் ஆள் இருப்பாங்க. ஒரு 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருப்பாங்க. முன்னாடிலாம் நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கேமரா வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக கேமரா செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் லாங்கு தான், ஓரளவுக்கு லாங்கான கடை தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் கடை, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக இருக்குது கடை பார்த்தீங்கன்னா. அதனால சரி சொல்லிட்டு அதுக்கு எத்தனை கேமரா வைக்கலாம் அப்படிலாம் பிளான் போட்டு, ஆனால் 2 கேமரா தான் வாங்கியிருக்கோம் அப்படிலாம் போட்டு கொஞ்சம் பட்ஜெட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. என்ன கேமரா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம வாங்கியிருக்க கேமரா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப்போ. இது என்னடா புதுசா இருக்கு, நமக்கு புரியாத பேரே இருக்குன்னு பார்த்தா, டிபி லிங்க் அப்படின்ற அந்த ரவுட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது தான். ஸோ நம்பி வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, அந்த 3,000 to 4,000 வரைக்கும் தான் அப்படின்னு. அதில் உனக்கு 2 கேமரா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் போட்டாங்க. இது ஹோம் செக்யூரிட்டி கேமரான்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கடைக்கு தான் செட் பண்ண போகிறோம். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. அதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. என்ன கேமரா வாங்கணும் அப்படிலாம் இல்லை, இந்த கேமரா வாங்கி சூப்பராக இருக்குது. நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணி பார்த்தோம். நைட் விஷன் சூப்பராக வந்தது, நல்லா இருந்துச்சு நைட் விஷன் பார்க்கறதுக்கு. கேமரா இதுக்கு முன்னாடி வச்சு அப்போல்லாம் உனக்கு பழக்கம்லாம் கிடையாது. ஸோ வச்சு பார்ப்போம் அப்படின்றது தான். ஆனால் வாங்கும் போதே நல்லா தான் வாங்கணும். இந்த கம்பெனி பேர்லாம் சொல்லியிருப்பேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம போக போக தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம மாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கடை நீளமாக இருக்கிறதால 2-3 வைக்கலாம். பட் ஆனால் நான் இப்போதைக்கு 1 வச்சுட்டு அந்த ஸ்டேஷனர் கல்ல 1 வைக்கலாம். ஏன்னா ஸ்டேஷனில் தான் குட்டி குட்டி பொருளாக இருக்கும் இல்லையா, அங்கதான் வைக்கணும்னு என் கஸ்டமரே எனக்கு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நான் எங்க வைக்கிறதுன்னு எனக்கு இன்னும் நான் பிளான் போடல. ஆனா 2 கடையிலயும் 2 கேமராவும் இந்த கடையிலே பிளான் பண்ணியிருக்கேன் வைக்கலான்னு. பட் பார்க்கலாம். வியூ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா 1 மட்டும் இங்க வச்சுட்டு இன்னொன்று அங்க போடுவேன். இல்ல எனக்கு வியூ கிடைக்கல, 2 கேமரா வச்சாதான் இந்த கடையை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 கேமரா இங்கே தான் செட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி செட் பண்ணிட்டு இங்க எப்படி செட் பண்றதுன்னு லைட்டா காட்ட சொல்றேன். நான் கட் பண்ண போறது கிடையாது, தம்பி தான் பண்ணுவான். பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு வியூன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த கேமரா மாட்டுறதுக்கு வந்து ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் மாட்டணும். 2 கேமரா வாங்கினதால 2 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 அடாப்டர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மாட்ட வேண்டியது வந்துட்டு அந்த வியூவில் தான், டிவிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குல்ல, அந்த வியூவில் வந்துட்டு மாட்டலான் இருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி வியூ வரும்னு தெரியல, மாட்டியதுக்கு அப்புறம் பார்க்கலாம். எங்கடா அங்கே தானே மாட்ட போகிறேன். இப்போதைக்கு கேமரா வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் என் மொபைலில் வச்சே எடுத்துக்குவேன், நம்ம கேமரா வச்சே. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒய்டாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேமரால. இது ஓகே தான் நினைக்கிறேன். ஒரு தூரத்துக்கு 1 போதுமா 2 போதுமா தெரியல. இது சும்மா இருக்கட்டும். இப்போ இந்த வியூ ஓகே தான் இருக்கு. அப்போ அங்கேயே செட் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செட் பண்ண போறியோ? கடைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி கேமரா வீட்டுக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளான் பண்ணோம். பட் ஆனா வேண்டாம், இப்போதைக்கு வீட்டுக்கு வைக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படின்னு யூசேஜ் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேமராவை வீட்டிலேயே நாங்க யூஸ் பண்ணி ஓகே தான், எனக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து செக் பண்ணி ஒரு 3 மாசம் போய் அந்த மாதிரி ரிவ்யூ சொன்னா பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோலயே உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லல. கேமராவை தம்பி திருப்பி மாத்திட்டான், வேற வழி இல்லை. திருப்பியும் வந்து செக் பண்ணி திருப்பி மாட்டிட்டு தான் நாங்க வந்தோம். ஏன்னா இன்னொரு கடையில வேற நம்ம கேமரா ஃபிட் பண்ணோம். இது வந்து எல்லாமே கவர் பண்ணுது இந்த ஒரு கேமரா நம்ம கடை ஃபுல்லா. அதனால இங்க மட்டும் இருக்கட்டும், இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால அங்க ஒரு கேமரா, இந்த ஸ்டேஷனரி கடையில ஒரு கேமரா அப்படின்னு ஃபிட் பண்ணலான்னு இருந்தோம்.
இந்த கடையில பாத்தீங்கன்னா நான் நிறைய பொருள் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம் அது அந்த மாதிரி வச்சிருப்பேன். காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரொம்பலாம் ரேட் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். 5-10 ரூபா அந்த மாதிரி தான். ஸோ ஏரியாவுக்கு தகுந்தா போலதான் நம்ம ரேட் போட்டு விற்கிற மாதிரி இருக்கும். நான் செஞ்சுட்டு இருக்க இந்த டிடர்ஜென்ட் லிக்விட் எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த ஷாப்ல தான் வச்சுப்பேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. 1 லிட்டர் பாட்டிலும் வாங்க இருக்காங்க, 10 லிட்டர் 5 லிட்டர் அந்த மாதிரி கேன்ல வாங்குற டைப்ஸும் இருக்காங்க. பெனாயிலுமே இருந்தது, பட் ஆனா காலி ஆயிடுச்சு. அதுவுமே இப்ப நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கடை இவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த கடையில நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே. ஸோ அதனால கேமரா மஸ்ட் இங்க. அதனால ஒரு கேமராவே போதும். இந்த கடையோட கம்பேர் பண்ணும்போது ட்ரெஸ் கடை தான் கொஞ்சம் பெரிய கடை. அதனால அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2ஆ வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இல்ல ஒண்ணே நல்லா இருக்கு அப்படின்னோட இந்த இந்த கடைக்கு ஒரு கேமரா வச்சாச்சு. இப்ப கேமரா வந்து நம்ம எப்படி செட் பண்றது பார்க்கலாம். கேமரா வந்து எப்பவுமே நம்ம செட் பண்ணும்போது தலைகீழா தான் காட்டும். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி நம்ம நார்மலா வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். இதுல வந்து பர்சன் டிடெக்டர் அந்த மாதிரி நிறையவே இருக்கு. நார்மலா நம்ம கேமராக்கு என்னென்னலாம் யூசேஜ் இருக்கோ எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு செட்டப், அதாவது கேஷ் கவுண்டர்ல நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு இதுக்கும் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அங்க செட் பண்ணி வச்சிருக்கான் தம்பி. அதை தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். ஸோ இல்ல அப்படின்னா அதுவா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு இடத்த காட்டிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா பர்சன் டிடெக்ட், யாரா வராங்க, யாரா பேசுறாங்க அப்படின்னும் போது நம்ம கேட்டுக்கலாம். நம்ம வாய்ஸும் கேட்கும். ஸோ இவ்வளவுதான் நம்ம கேமரா அழகா ஃபிட் பண்ணியாச்சு. இது எனக்கு ஓகேவா இருக்கு. இதோட ரிவ்யூ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது என்னைக்காவது வேற ஏதாவது வீடியோல கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டுக்குமே இந்த கேமரா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆர்ஷா பர்த்டேக்கு சைக்கிள் வாங்கினோம், அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாடா, பபாய்.